ஹாய்! உங்களுக்கெல்லாம் சிலிண்டர் வந்துருச்சா? ஒரு நாள்ல படாத பாடுபட்டுட்டேங்க. செவ்வாய்க்கிழமை நைட்லேருந்து ட்ரை பண்றேன். லைனே கிடைக்கல. ஒரு வழியா புதன்கிழமை மதியம் தான் புக் ஆச்சு. நேத்து காலையில பணத்த எடுத்து வச்சுட்டு வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அப்படியே அண்ணன் ஸ்டெப்ஸ்ல சிலிண்டர் தூக்கிட்டு வரும்போது பாகுபலி மாரியே தெரிஞ்சாரு. என்னங்கிறீங்க? அண்ணன் தாங்க இப்ப விஐபி ஆஃப் த ஏரியா. எவ்ளோ காலுங்கிறீங்க? எனக்கு வந்துருச்சா? உனக்கு வந்துருச்சான்னு. யூசுவலா நான் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து கேஸே புக் பண்ணுவேன். ஏன்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து 2 1/2 மந்த்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் வரும். புது சிலிண்டர் கனெக்ட் பண்ணும்பொழுது, நான் வந்து அதில டேட் எழுதி வைக்கிறதுனால ஓரளவுக்கு என்னால கெஸ் பண்ண முடியும். எப்ப தீரப்போதுன்னு. கரெக்ட்டா பாருங்க, இப்ப ஷார்ட்டேஜஸ்ல வந்து சிக்கிட்டேன். ஐய்யய்யோ! அவ்வளோதான் அப்படின்னு நெனச்சேன். நல்ல வேளையா எனக்கு கன்ஃபார்ம் ஆயி சிலிண்டரும் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்களேன், இந்த வொர்க்கிங் வுமன்ஸ் நெலைமைலாம். சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ்ல காலையிலயும் சமைச்சுட்டு, மதியம் லஞ்சுக்கும் சமைச்சுட்டு, ஒர்க்குக்கும் போணும். அவங்க நெலைமைய பாருங்க. கொஞ்சம் அவங்களோட ஹஸ்பண்டு, குழந்தைங்கலாம் சிம்பிளா சமையம்மா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எவ்ளோ சந்தோஷப்படுவாங்கல்ல. அதோட கொடுமை இந்த சிட்டீஸ்லலாம் பேச்சுலரா இருக்கவங்க. ஏன்னா நெறைய ஹோட்டல்ஸ் மூடிட்டு வராங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு எல்லா நேரமும் போயிட்டுருக்க முடியாதுல்ல. இப்ப இந்த கொரோனா டைம்ல மாதிரியே தாங்க இப்பவும் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாரி ஆட்கள்லாம் வெளிய சொல்ல வைக்கப்பட்டுட்டு சாப்பிடாம கூட இருப்பாங்க. உங்க கூட ஒர்க் பண்றவங்களோ, இல்ல அக்கம் பக்கத்துலயோ யாரோ அந்த மாரி பேச்சுலர்ஸ் இருந்தா, ஒரு வார்த்தை அவங்கள பார்த்ததும் சாப்பிட்டியான்னு கேட்டு பாருங்க. முடிஞ்சா ஒரு வேள சமைச்சு குடுத்து பாருங்க. ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க.